Good morning students. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா linear inequalities. ஓகேங்களா? So linear inequalities இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா equations பார்த்தோம், quadratic equations பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம்னா linearல inequality பார்க்க போறோம். ஓகேங்களா? So இப்போ ஒரு equations வந்து எப்ப linear equation நம்ம சொல்லுவோம்னா அதோட டிகிரி 1 இருக்கும்போது அது அந்த equations நேம் வந்து linear equations. ஓகேங்களா? டிகிரி 1 linear equations, டிகிரி 2 quadratic, டிகிரி 3 cubic, டிகிரி 4 குவார்டிக். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் டிகிரி 1 அப்படின்றது அதுக்கு வந்து என்னென்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும். அதாவது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் போட்டுக்கங்க, லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து என்னென்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படி இருக்கிறது வந்து லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். இதே இடத்துல வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதே வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சம்திங், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இப்போ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து சிங்கிள் வேரியபிள் எக்ஸோட இருக்கும். அந்த எக்ஸை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த கான்செப்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.6 பார்ப்போம். Okay, so our monthly electricity bill contains a basic charge that is independent of units consumed and a charge that depends on the units consumed. Let us say electricity board charges rupees 110 as basic charge and charges rupees 4 for each unit we use. If a person wants to keep his electricity bill below rupees 250, then what should be his electricity usage? Okay, இப்போ என்ன சொல்றாங்கன்னா தெரியாத யூனிட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அவங்க சொல்கிறது வந்து மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கண்டைன்ஸ் ஏ பேசிக் சார்ஜ் தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு அண்ட் ஏ சார்ஜ் டிபெண்ட்ஸ் த யூனிட்ஸ் கன்சியூம்டு. இப்போ வந்து வீட்டில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் அது எப்படி சார்ஜ் ஆகும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. லெட் அஸ் சே த எலக்ட்ரிசிட்டி போர்ட் சார்ஜஸ் rupees 110 as பேசிக் சார்ஜ். பேசிக் சார்ஜ் வந்து 110. அதுக்கப்புறம் வந்து 4 ஃபார் ஈச் யூனிட் வி யூஸ். இப்போ ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய், அதுக்கு முன்னாடி வந்து பேசிக்காக 110 rupees நீ பே பண்ணணும். ஓகேங்களா? இஃப் எ பர்சன்ஸ் வாண்ட்ஸ் டு கீப் இஸ் எலக்ட்ரிசிட்டி பில் பிலோ rupees 250, அந்த பர்சன்ஸ் வந்து எப்பயுமே என்ன தான் லைக் பண்ணுறாருன்னா பிலோ 250 இருக்கிற அளவுக்கு லைக் பண்ணுறாரு. தென் வாட் ஷுட் பி இஸ் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ். அப்போ எவ்வளோ இருக்கணும், அதாவது எலக்ட்ரிசிட்டி அந்த யூனிட் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்ஸ் லெட் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு. நோட் தட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. ஏன்னா வந்து எக்ஸுங்கிறது வந்து இங்கே என்னன்னா நீ எத்தனை யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணியிருக்க. ஸோ நம்பர் ஆஃப் அப்படிங்கிறதே வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. தென் இஸ் எலக்ட்ரிசிட்டி பில் இஸ் rupees பேசிக் சார்ஜ் வந்து 110, ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 ரூபாய். ஸோ அப்போ 4x. ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி பே பண்ணுவாங்கன்னா 110 + 4x. அது மட்டும் இல்லாமல் அவங்க லைக் பண்ணுறது வந்து பிலோ 250 வரணும்னு. ஸோ அப்போ லெஸ் தன் 110 + 4x லெஸ் தன் 250. ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ் 110 அதான் முடிஞ்சுன்னா -110. ஸோ யூ கெட் த ஆன்சர் 4x லெஸ் தன் 140. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 4s are 4, இங்கே வந்து 3 4s are 12, ரிமைனிங் 2 20, 20ல் 5 4s are 20. ஸோ அப்போ x லெஸ் தன் 20 35. ஓகேங்களா? ஸோ அப்போ x லெஸ் தன் 35. அப்போ 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தன் 35. அப்போ அவர் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணால் பிலோ 250 வரும்னா 30 யூனிட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணாருன்னா அவருக்கு வந்து பிலோ 250 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம் டு த எக்ஸாம்பிள் 2.7. சால்வ் 3x minus 5 less than or is equal to x plus 1 for x. We have 3x minus 5 less than or is equal to x plus 1 which is equivalent to, இப்போ -5 என்ன பண்ணுறோம்னா +5 மாறிடும். ஸோ அதேமாரி +x என்ன வந்துச்சுன்னா -x. அப்போ 3xல ஒரு x போச்சுன்னா 2x. அதேமாரி வந்து 1 + 5 = 6. அப்போ 2x less than or is equal to 6. 2 6 cancel by 2 double we get answer x less than or equal to 3. ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் செட் எப்படி இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3 விட கம்மியாக இருக்கணும். அப்போ வந்து 3 விட கம்மியாக யார் இருப்பாங்கன்னா -∞ ஆரம்பிச்சு up to 3 வரை. ஸோ திஸ் இஸ் யுவர் சொல்யூஷன் செட். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.